எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மதுரை ஸ்பெஷல் மின்ட் சிக்கன் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த ரைஸ் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ கொத்தமல்லி, புதினா, அப்புறமா பச்சை மிளகா எடுத்துக்கிறோம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 6 எடுத்திருக்கேன். இதுதான் இந்த டிஷ்ஷில் உங்களுக்கு காரம் தரும். அதுக்கப்புறமா ஒரு பே லீஃபை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை. அதுக்கப்புறமா கிராம்பு 4, ஏலக்காய் 2, அப்புறமா பட்டை 2 துண்டு 3 துண்டு எடுத்துக்கோங்க. தயிர், எண்ணெய், நெய், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா சிக்கன் நான் முன்னாடி ஊற வச்சுருந்தேன். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சா போதும். அப்புறம் தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸு, அப்புறமா பெரிய வெங்காயம் 1, அப்புறமா ½ லெமன். அப்புறம் ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன். 1 உலக்கு ஊற வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸ். அதுக்கப்புறமா அதுக்கேற்ற தண்ணி 1 உலக்கு அரிசினா 1 உலக்கும் 3/4 உலக்கும் தண்ணி எடுத்துக்கணும். இது தண்ணியாக வெறும் பாத்திரமா கெர்லின்? தண்ணி. ஓகே, சூப்பர். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் 1/2 கிலோ சாப்பாடு எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் 1 கிலோ பண்ணுறீங்கன்னா 1 கிலோ கறி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க செய்யலாம். இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுருக்கேன். இப்போ அந்த குக்கர் காஞ்ச உடனே நம்ம எண்ணெயும் நெய்யும் ஊற்றிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடயே சேர்த்து நெய்யும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா காயட்டும். இப்போ நம்ம இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறமா பிரிஞ்சி இலை, இப்போ இதை நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை போடலாம். வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா அப்புறமா அரைச்சிடலாம். அப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இதை சேர்த்து அரைக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இது ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். அதிகமாக போடாதீங்க, ஏன்னா நம்ம சிக்கன்லேயே போட்டிருக்கோம். இப்போ இது வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மின்ட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஊற்றிடலாம். இதை நம்ம இப்போ திருப்பியும் கிண்டி விட்டுக்கலாம். அதோட கூடயே சேர்த்து நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுடலாம்.
சுத்திவா. இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருக்க சிக்கன் எடுத்து போட்டுடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க, ஏன்னா சிக்கன்லேயும் தயிர் இருக்குது, நம்ம லெமனும் சேர்க்குறோம், நல்ல புளிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் கர்லின்? இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்ச உடனே சாப்பாடு போட்டுடுவோம். போட்டு நம்ம சிம்மில் வச்சிரும். இப்போ இது கொஞ்சம் வெந்திருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். அதாவது 1 உலக்கு அரிசிக்கு வந்து நம்ம 1 உலக்கு தண்ணியும் 3/4 உலக்கு தண்ணியும் சேர்த்து ஊற்றணும். நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். அது கொஞ்சம் கொதிச்சு வந்த உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பு போடணும். இப்போ நம்ம வந்து உப்பு போட்டு இதை கிண்டிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிட்டு நம்ம இதை மூடிட்டு அப்பப்போ நம்ம வந்து கிண்டி விட்டுக்கணும். அது கொல கொலன்னு ஆகுற வரைக்கும் நல்லா கிண்டணும். இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா கொல கொலன்னு கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா மூடி விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சிம்மில் வைக்கணும். அப்போ தான் இது தம் இருக்க மாதிரி இது நல்லா வேகும். 10 நிமிஷம் கழித்து நம்ம கேஸ் போவிட்டுட்டு திறந்துடலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கேஸ் போகிற வரை வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். கேஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில். பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. ஆஹா ஆஹா, சிக்கன் காண்டி வெயிட்டிங். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. மீது வெற்றி வந்து என்னை சேரும். இப்போ நம்மளோட மதுரை ஸ்பெஷல் மின்ட் சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசம் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. பாய்.